வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம வந்து செய்ய போகிறோம். இது வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல். நம்ம வந்து கோகனட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் ஒரு ஸ்வீட் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேனில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நீங்கள் பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியாக எந்த அரிசியாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பொடி பண்ணுறதுக்காக சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை வந்து நம்ம பெரிய மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து தேங்காவை சேர்க்க போகிறோம். 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 2 கப் சேர்த்துருக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு இது கூடவே ஏலக்காவோட சீடையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவில் இருக்கும். இதை நம்ம வந்து நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பக்குவத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து அதிக அளவு நமக்கு வந்து நெய் வந்து சேர்க்க தேவையில்லை. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பும் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நம்ம வந்து நெய்யில் வதக்கி சேர்க்குறப்ப அது சாப்பிட்றப்ப நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா செவந்து வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்த முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்து வந்து பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். ஏற்கனவே நமக்கு முந்திரி பருப்பு வறுத்ததுலேயே நெய் இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து கலந்துருவோம். நம்ம இதை வதக்குறப்ப நம்ம மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து செய்யக்கூடாது. அடிப்பிடிக்காமல் வந்து இடையில கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம வந்து எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய்யை சேர்த்துக்கிறோம். மொத்தமாகவே இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். ரொம்பவே வந்து டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம கிளறி விடுறது வந்து பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ஒட்டாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அதுதான் நமக்கு வந்து கரெக்டான பக்குவம். நல்லா நம்ம விட்ட நெய் எல்லாமே பிரிஞ்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். இப்போ வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வறுத்து எடுத்த முந்திரியையும் தேங்காயும் இதில் வந்து சேர்த்து கலந்துடலாம். இப்போ முந்திரியையும் தேங்காவையும் சேர்த்தாச்சு. ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் திரட்டுப்பாலை நம்ம அல்வா மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வலு நமக்கு வாயில் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக பிடிக்காது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும் அப்படின்னா தேங்காவை நீங்கள் அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சூ பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். டேஸ்டியான ஸ்வீட் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.